உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார் 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 யாரு? யாரு யாரு நீங்க? ஆதி சார் இல்லைங்களா? இல்லையேப்பா, வெளியில போயிருக்கான். இன்னும் வரலையா? ஃபோன் பண்ணாலும் போக மாட்டேங்குது மேடம். அவரோட ஒய்ஃப் இல்லையா? இல்லப்பா, அவளும் வெளியில போயிருக்கா. என்ன விஷயம்னு சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். நான் டிராவல் ஏஜென்சில இருந்து வரேன் மேடம். டிக்கெட்ல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதான் அவங்க பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நான் டிராவல் ஏஜென்சில இருந்து வரேன் மேடம். டிக்கெட்ல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதான் அவங்க பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு கரெக்ட் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா ஆதி வரதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அவனுக்கு தான் அதெல்லாம் தெரியும். நீங்க கிளம்புங்க, ஆதி வந்தா நான் சொல்லிடுறேன். ஓகே மேடம். குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இந்தாங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். சரிங்க மேடம், ஆதி சார்ட்ட சொல்லிடுங்க, நான் ஏஜென்சில சொல்லிடுறேன். சரி, நீங்க போயிட்டு வாங்க. வர மேடம். வாங்க. 3 பேர் பாஸ்போர்ட் வேணுமா? ஆமா மேடம். ஓகே, இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஓகே. என் ஹஸ்பண்ட் பாஸ்போர்ட் மட்டும்தான் இருக்கு. எங்க 2 பேரோட பாஸ்போர்ட்டும் எங்க இருக்குன்னு தெரியல. ஒருவேளை அவர் எதுக்காவது எடுத்திருக்காரான்னு தெரியல. நான் அவர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்லவா? கொஞ்சம் சீக்கிரமா கிடைச்சா நல்லது மேடம். இல்லைங்க, அது அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்காரு. அவர் நம்பருக்கு ட்ரை பண்ண ரீச் ஆக மாட்டேங்குது. எப்படியும் இன்னைக்கு நாளைக்குள்ள பேசிடுவேன். நான் அவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரிங்க மேடம். ஏய், எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டே இரு.
இங்க இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும்னு தெரிஞ்சுதான் நாங்க ஃபாரின்ல செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம். தமிழ், நீ வெளியே போய் விளையாடு. சரிம்மா. என்ன இது? என்கிட்ட கேட்டா? சீ, ஏன் இவ்வளவு சீப்பா இருக்கீங்க? பாரதி, நீ பேசிட்டு இருக்கிறது சாரதா கிட்ட, மறந்துடாத. சாரதானா? நீங்க என்ன பெரிய கடவுளா? இவ்ளோ கேவலமான வேலையை செஞ்சுட்டு எப்படி உங்களால இப்படி கத்தி பேச முடியுது? என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் பழிய ஏன் மேலேயே போட்டுட்டு இருக்க? நான் செஞ்சதை நீ பாத்தியா? இந்த வீட்ல உங்களை தவிர வேற யாரும் இல்ல. நேத்து நாங்க ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆக போறோம்னு சொன்னேன். காலையில பாஸ்போர்ட் எடுத்து எரிக்கிறீங்க. இதெல்லாம் பண்றோமேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்தலையா? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. இப்போ இருக்கீங்களே, இதான் உங்க உண்மையான முகமா? அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி இவ்வளவு நாள் நடிச்சீங்க. இத பார் பாரதி, தேவையில்லாம பேசாத. நான் எதுவும் பண்ணல. பணம் இருந்தா இப்படிதான் இருக்க தோணுமோ? நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்மள மீறி எதுவும் பண்ணிட முடியாதுங்கிற திமிரு வந்துரும்ல. இந்த மாதிரி பாஸ்போர்ட் எடுத்து எரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கோபம் வரும்? வேண்டாம் பாரதி, இது வரைக்கும் உன் மேல எனக்கு கோபம் வரல. தேவையில்லாம என்னோட கோவத்தை சம்பாதிச்சிடாத. என்ன பண்ணிருவீங்க? இல்ல என்ன பண்ணிருவீங்கன்னு கேக்குறேன், சொல்லுங்க. என்ன பேச வைக்காத பாரதி. இப்போ நீ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை என் மகன் உனக்கு கொடுத்தது. அத நீ மறந்துடாத. எப்படி? நல்லா இருந்த என் வாழ்க்கையை கெடுத்து தானே கொடுத்தீங்க. என்னமோ எந்த தப்பும் செய்யாத மாதிரி பேசுறீங்க. நானும் நீங்க ஏதோ கோவத்துல தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, வரும்போதே ஏதோ திட்டத்தோட தான் கிளம்பி வந்திருக்கீங்க. இத பார் பாரதி, அப்படியெல்லாம் இருக்கணும்னு எனக்கு ஒண்ணு அவசியம் இல்ல. அப்புறம் எதுக்குங்க எங்க 2 பேரோட பாஸ்போர்ட் எடுத்து எரிச்சிருக்கீங்க? அத நான் எரிக்கல. பாஸ்போர்ட்டை எரிக்கிறது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? இப்ப நான் உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணனா நான் பெயிலபிள் கேஸ்ல புடிச்சு உள்ள வச்சிருவாங்க. ஓ, உனக்கு அதுதான் சந்தோஷம்னா போ, இப்பவே போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. என்ன புடிச்சு ஜெயில போட சொல்லு. திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க மட்டும் ஆதிக்கு அம்மாவா இல்லாம இருந்திருந்தா உங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? இல்ல என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.